இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார காண அழைத்தாயே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. என் பெயர் அப்துல் ஃபத்தாக். புனித ரமலானுடைய சிறப்பு பயான். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாம் காட்டும் எளிமை. இஸ்லாத்தின் எளிமை என்பது வெறும் பொருளாதார நிலை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை மற்றும் உயர்வான பண்பாகும். ஆடம்பரம், தற்பெருமை மற்றும் மீன் விரயங்களை தவிர்த்து மனநிறைவோடு வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நாட்டின் தலைவராக இருந்தபோது மிக எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கை பேரிச்சம்பழத்தினால் ஆனதாக இருந்தது. மீன் விரயங்களை தவிர்த்தல், தேவையற்ற செலவுகளை செய்வதையும் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக ஆடம்பரம் செய்வதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நிச்சயமாக மீன் விரயம் செய்பவர்கள் சைத்தானின் சகோதரர்கள் ஆவார்கள். உணவு, உடை, இருப்பிடம் என அனைத்திலும் ஆடம்பரம் இருக்கக்கூடாது என இஸ்லாம் கூறுகிறது. மனநிறைவு எளிமையின் அடிப்படையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சி அடைவதும் இல்லாதவர்களுக்காக பேராசைப்படாமல் இருப்பதும் ஒரு முஃமின் இரையச்சம் உள்ளவர் அடையாளமாகும் என்று கூறுகிறார்கள். செல்வம் என்பது அதிகப்படியான பொருட்கள் கிடைப்பதல்ல, மாறாக உண்மையான செல்வம் என்பதே மனநிறைவே ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலக வாழ்க்கை தற்காலிகமானது. கணக்கில்லாத சொத்துக்களை சேர்ப்பதை விட நற்செயல்களை சேர்ப்பதே சிறந்ததே ஆகும். இஸ்லாத்தின் எளிமை என்பது வறுமையில் வாடுவதல்ல, வசதிகள் இருந்தாலும் அடக்கத்தோடு பகட்டின்றி வாழ்வதாகும். எந்த ஒரு திருமணம் குறைந்த செலவில் நடைபெற்றதோ அதுவே அதிக பரக்கத் அருள் பொருந்தியதாகும். அல்லாஹ்வின் தூதர் காட்டிய இந்த எளிமையான வாழ்க்கையை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹி தௌவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கு வாய்ப்பளித்த புதுமடம் இலக்கிய மேரை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இக்காணொலியை காண்பவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான், தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான்.